அனைவருக்கும் ஸ்தோத்திரம். தொடர்ந்து தொடர் வேதாகமத்தை வாசிக்கலாம். இந்த நாளில 1 நாளாகம புத்தகம் 17ஆம் பகுதி தொடர்ந்து வாசிக்கலாம். முதலாம் குறிப்பேடு பகுதி 17, தாவீதுக்கு நாத்தானின் செய்தி. தாவீது தன் அரண்மனையில் வாழ்ந்து வரும் நாளில் இறைவாக்கினர் நாத்தானை நோக்கி, இதோ நான் ஏது மரத்தலான அரண்மனையில் வாழ்கிறேன், ஆனால் ஆண்டவரின் உடன்படிக்கை பேடையோ திரை கூடாரத்தில் இருக்கிறதே என்றார். அதற்கு நாத்தான் தாவீதை நோக்கி, நீ விரும்புவதை எல்லாம் செய்யும், ஏனெனில் கடவுள் உம்மோடு இருக்கிறார் என்றார். அன்றிரவு கடவுளின் வாக்கு நாத்தானுக்கு அருளப்பட்டது, என் ஊழியனாகிய தாவீதுவிடம் சென்று சொல், ஆண்டவர் கூறுவது இதுவே, நான் தங்கியிருப்பதற்கான கோவிலை நீ கட்ட வேண்டாம். இஸ்ரேலை விடுவித்த நாளிலிருந்து இன்று வரை நான் இந்த கோவிலிலும் எந்த கோவிலிலும் தங்கியதில்லை. நான் என்றுமே திருக்கூடாரத்தில் இருந்து ஒரு கூடாரத்தை விட்டு மற்றொரு கூடாரத்திற்கு மாறி வந்துள்ளேன். இஸ்ரேல் மக்கள் அனைவரோடும் நான் பயணம் செய்த நாள்களிலும் அவர்களை வழிநடத்த நான் ஏற்படுத்திய எந்த ஒரு விடுதலை தலைவரிடம் எனக்கு கேதுரு மரத்தால் ஏன் ஒரு கோவில் கட்டவில்லை என கேட்டேனோ. எனவே நீ என் ஊழியனாகிய தாவீதிடம் சொல்ல வேண்டியது, படைகளை ஆண்டவராகிய நான் சொல்வது இதுவே, வயல்வெளிகளில் ஆடுகளை மேய்த்துக் கொண்டு உன்னை ஆடுகளை மேய்ப்பதென்று என் மக்கள் இஸ்ரவேலை ஆள்வனாக மாற்றினேன். நீ சென்ற விடமெல்லாம் உன்னோடு இருந்து உன் முன்னிலையில் உன் எதிரிகளை அழித்தேன். உலகின் பெருந்தலைவர்களுக்கு இணையான புகழை உனக்கு அளிப்பேன். என் மக்களாகிய இஸ்ரேலுக்கு ஒரு இடத்தை தயாரிப்பேன். அங்கே அவர்களை வேர்கொலை செய்வேன். எனவே அவர்கள் நிலையாய் குடிவாழ்வர், ஒரு காலம் அலைந்து திரியார். முன்பு போல் கொடியோர் கையில் சிறுமையுற மாட்டார். என் மக்களாகிய இஸ்ரேலின் மேல் நீதி தலைவர்களை நான் ஏற்படுத்திய நாள்களில் இருந்தது போல் சிறுமையுறார். நான் உன் எதிரிகளை பணியை செய்வேன். மேலும் ஆண்டவர் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவார் என்று அறிவிக்கிறேன். உன் வாழ்நாள் முடிந்து உன் மூதாதையருடன் சேர்ந்து கொள்ளும் பொழுது உன் வழித்தோன்றல்களுள் உன் புதல்வர்களுள் ஒருவனை எழுப்பி அவனது அரசை நிலைநாட்டுவேன். அவன் எனக்கு கோவில் கட்டுவான். அவன் அரியணையை என்றென்றும் நிலைப்பெற செய்வேன். நான் அவனுக்கு தந்தையாயிருப்பேன், அவன் எனக்கு மகனாயிருப்பான். உனக்கு முன்னிருந்தவனிடமிருந்து என் பேரன்பை நான் விலக்கி கொண்டது போல் அவனை விட்டு விலக்கிக் கொள்ள மாட்டேன். மாறாக அவனை என் கோவிலின் மேல் அரசின் மேலும் தலைவனாக என்றென்றும் நியமிப்பேன். அவன் அரியணை என்றென்றும் நிலைக்கும். இவ்வாக்குகள் அனைத்தையும் இக்காட்சி முழுவதையும் அப்படியே நாத்தான் தாவீதிடம் அறிவித்தார். தாவீதின் நன்றி மன்றாட்டு. அப்போது தாவீது அரசர் ஆண்டவர் முன்பாக சென்று அமர்ந்து கூறியது, கடவுளாகிய ஆண்டவரே, என்னை இவ்வளவு உயர்த்தியமைக்கு எனக்கு என் வீட்டாருக்கும் என்ன அருகதை? ஆயினும் கடவுளே, அதுவும் உமக்கு சிறியதாய் தோன்றிற்று. உம் அடியானுடைய வீட்டுக்கு வரவிருக்கும் பெரும் சிறப்பை பற்றி வெளிப்படுத்தினீரே. கடவுளாகிய ஆண்டவரே, நீர் ஏற்கனவே என்னை பெரியவனாக மதித்து வருகிறீர். நீர் உம் அடியவனாகிய என்னை பெருமைப்படுத்தியதற்கு ஈடாக தாவீதாகி நான் சொல்ல வேறு என்ன உள்ளது? ஏனெனில் நீர் உம் அடியானை அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே, நீர் உம் அடியான் பொருட்டு உம் திருவுளப்படி இத்தகைய மாபெரும் செயல்கள் அனைத்தையும் செய்ததுமன்றி இத்தகைய மாண்புமிக்க செயல்களை எல்லாம் அறிவித்தீர். ஆண்டவரே, உமக்கு ஒப்பானவர் எவரும் இல்லை. எங்கள் காதுகளினாலே நாங்கள் கேள்விப்பட்டதின்படி உம்மை தவிர வேறு கடவுளும் இல்லை. மக்களாகிய இஸ்ரேலுக்கு இணையான வேறொரு மக்களும் உலகில் உண்டோ? அவர்கள் உம்முடைய மக்களாயிருப்பர். நீர் பெரும் புகழ் பெறவும் அவர்களை மீட்கும்படி கடவுளாகிய நீர் தாமே முன் சென்றீர். எகிப்திலிருந்து நீர் மீட்டு கொண்ட மோது மக்கள் முன்பாக வேற்றின மக்களை துரத்தும்படி அச்சத்திற்குரிய செயல்களை செய்தீர். மக்களாகிய இஸ்ரேலர் என்றும் உம் மக்களாக இருக்க செய்தீர். ஆண்டவராகிய நீர்தாமே அவர்களுக்கு கடவுளானீர். இப்பொழுதும் ஆண்டவரே, நீர் உமது அடியானையும் அவர் வீட்டையும் குறித்து கூறிய வார்த்தைகளை என்றென்றும் உறுதிப்படுத்தும். நீர் கூறியபடியே செய்தருளும். இஸ்ரேலின் கடவுளான படைகளின் ஆண்டவரை, இஸ்ரேலின் கடவுள் என்று உமது பெயர் மாட்சியுற்று எந்நாளும் நிலை பெற்றிருப்பதாக. உம்மடியானாகிய தாவீதின் வீடும் உமக்கு முன்பாக உறுதி பெற்றிருப்பதாக. என் கடவுளே, நீர் உம் அடியானின் வீட்டை நிலைப்படுத்துவேன் என என் காது கேட்க வெளிப்படுத்தினீரே. எனவே உம் அடியானாகிய நான் உமக்கு முன்பாக வேண்டுதல் செய்ய மனத்துணிவு பெற்றேன். ஆண்டவரே, நீரே கடவுள். இந்த நன்மையை உம் அடியானுக்கு கொடுத்த
கொடுப்பதாய் கூறியுள்ளீர். இப்பொழுதும் உம் அடியானின் வீடு என்றும் உமக்கு முன்பாக நிலைத்திருக்கும்படி அதற்கு ஆசி வழங்கினீர். ஏனெனில் ஆண்டவரே, உமது ஆசி பெற்றது என்றென்றும் ஆசி பெற்றதாகவே இருக்கும். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட 1 நாளாகமம் புத்தகம் 17ஆம் பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. கடவுளுக்கு மகிமையும் ஆட்சியும் சதா காலம் உண்டாகட்டும். பிரியமானவர்கள், தொடர்ந்து இந்த தொடர் வேதாகமத்தை இணைந்திருங்கள். கர்த்தர் நம்மை நம் குடும்பங்களையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென்.